ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க பப்பாளி பேக்கு. இன்னைக்கு இன்னும் சாட்டர்டே தான். பட் இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ டே தானே. ஸோ நான் இன்னொரு சாப்டர், நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம வெண்பால பார்ப்போம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ வாங்க நம்ம சேர்ந்து பார்ப்போம். ஸோ இதுவரை கவின் பிறந்திருக்கான். ஆனால் அவனுக்கு அங்கே இருக்கிற ஸ்கூல் சில்ட்ரனோட அவனுக்கு மிங்கிள் ஆகணும், ஃபிட்டின் ஆகணும். அவன் மட்டும் தனியாக தெரியக்கூடாது அப்படிங்கிறனால அவன் வந்து கெவின்னு அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க அவனை வேற. ஸோ நான் கெவினாவே இருந்துக்கிறேன். அது வெறும் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது வெண்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல தனியா அவங்கள மட்டும் தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ பெரிய பையனானோடனே புரிஞ்சுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ கவின் யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஓகே, இங்கிலீஷ்ல பேசுறான். PAAVALAN. அப்பா ஆபீஸ்ல இல்ல. எப்ப போனாங்க? எப்போ ஆபீஸ்? என்னாச்சு, பாவலன் காணுமா? யார் கூடயாவது? ஏன் இது ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு அந்த டெக்ஸ்ட்? ஏதாவது சொல்ல வராங்களா? யூஸ்வலா யார் கூடயாவது போவானா பாவலன்னு கேட்கா. தனியா தான் போவான், அதுவும் ரொம்ப அமைதியா வேற இருப்பான். நம்ம எல்லாரும் 5 மணிக்கு போயிட்டாங்களா அன்னைக்கு? பாவலனும் அப்பதான் போயிருக்கணும். என்னாச்சுப்பா? இவங்க எங்க போறாங்க இப்போ? பார்க்கு. அப்பா இங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்கான். தெரியல. ம். ஓகே. நடந்து வரணும்னு சொன்னாங்க நினைப்பாரு. சரி, ஓகே. 5 மணி இப்போ ஏதோ நைட் ஆன மாதிரிலாம் இருக்கு. வேற எங்கேயோ. நண்பாக்கு வேற கோவம் வருது. ஓகே, ஓகே. அவளுக்கும் ரொம்ப இதா இருக்கும்ல, பயமா இருக்கும். அப்போ போன்லாம் வேற கிடையாது என்ன? வெறும் லேண்ட்லைன் மட்டும் தான் இருக்கு. இந்த 1990s. ம். ஓகே. ஓகே, நீயும் பேசணும்டா. பட் ஓகே, தமிழ்ல கேட்டா மட்டும் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்றா. ஓகே. ம். ஆமா, வேலையில ஏன் அப்பா எப்போ அமைதியா இருக்காங்கன்னு அந்த லேடி சொன்னாங்க.
பாடுறா அப்படின்னு தான் சொல்லியிருப்பா தமிழ்ல. சரி, உனக்கு பேசணும்னு நினைச்சா உன்னால பேச முடியுது. உம், ஆமா. ஒருவேளை யாரும் அவ்வளவா பேச மாட்டாங்களா இருக்குமோ? பாவலனுக்குமே பாருங்களேன், நம்ம போன எபிசோட்ல கவினுக்கு ஸ்கூல்ல வந்து அப்படி இருக்கும். பட் பாத்தீங்கன்னா பாவலனுக்குமே வேலைக்கு போற இடத்துல அப்படிதானே இருக்கும். ஆமா. இன்னொன்னு அந்த சுரேஷ்ட போய் தானே வேலை பார்க்க போனான். அது அவன் அவ்வளவா அவன் வந்து சுரேஷ்டலாம் போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் ஃபர்ஸ்டே. ம். அங்க வச்சு ரைட்டரா உடனே ஸ்மைல பாருங்களேன். ம். இல்ல டு ரைட். ம். இப்ப எழுதுறதே இல்ல. ம். ஓ! அங்கேயும் அவ்வளோ ஹாப்பியா இல்லையா அப்போ? ஃபன் இது தெரிஞ்சுப்போம். ம். வெண்பா. அது ஒரு போயமா? ஹைக்கூ. சின்ன போயம். ஓ! அங்க இந்தியால வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா வெண்பா. அங்க எல்லாருமே மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சம்பளமும் இல்ல. போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஓ! ஓகே. நெறைய பேரு போராட்டம் பண்ணியிருக்காங்க போல. ஓகே. ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க. ஸோ ஓகே. அந்த ரிப்போர்ட்டர் தான் பாவலனா? ஓகே. ஓகே. மேகசின்ல வந்திருக்கு. ஓ! இட் வாஸ் அ போயம். இட் வாஸ் அ வெண்பா ஸ்பெசிஃபிக்கா. ஓ! வெண்பா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட பத்திலாம் வெண்பா எழுதியிருக்கான் பாவலன். ஓ! வெண்பாவ பத்தியும். போயம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கு. ஓகே. அப்போ ஸோ இவங்களோட ப்ரொடெஸ்டும் ஜெயிச்சுட்டு. சூப்பர். இவளுக்கும் லவ் வந்துட்டா. பாரேன் சிரிச்சுட்டே போறது. வேற இந்தியாவுக்கு தான். ம். வெண்பாக்கு உடனே இந்தியான்னு சொன்னாலே சந்தோஷமா தான் இருக்கும். இப்போதைக்கு ஆனா வேண்டாம். ஆமா. கவின் பிறந்தது இங்க தானே. ஓகே. ஆமா. பெரிய பையனான பிறகு போலாம். பாலன் இருக்கானா? என்னாச்சு?
ஏதோ சண்டை ஆயிட்டா? சரி, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா பாவலனுக்கு ஒர்க்ல ஏதோ பிரச்சனை போல. ஈவன் அந்த ஐடி கார்டை பார்த்தா அந்த ஐடி கார்டில் கூட பாவலன் PAAVALAN தானே நேமு, பட் அதுல PAVHUL ஏதோ தப்பு தப்பா தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. பட் இந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மாக்கும் அவனுக்கும் உள்ள கான்வர்சேஷன் எனக்குமே ஃபர்ஸ்ட் கியூரியஸா தான் இருந்துச்சு. இந்தியா, அவங்க எப்படி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ் ஆகி தான் வந்தாங்களா இல்ல லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்பதான் தெரியுது அது லவ் மேரேஜ் தானே. ம். ஆனா இந்தியான்னு சொன்னாலே எப்பவுமே வெண்பாக்கு ஒரு ஸ்மைல் வரும். ஃபேஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பயமாயிட்டு அவன் காணோம் அப்படின்னு அதுவும் ஓடி போறதெல்லாம் பார்த்தோன்னே நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஏதோ சண்டை நடந்திருக்கு போல. இப்போ பாவலன் ஏதோ போயம் தான் எழுதிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இஃப் சம்திங் பாதர்ஸ் ஹிம் ஹி ரைட்ஸ் போயம்னு அவ சொன்னாங்களா. ஸோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யா, அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் கைஸ்.